வணக்கம். மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கி போட்டித் தேர்வுக்காக நம்ம இப்போ இருந்தே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முந்தைய வினாத்தாள்லாம் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக கிளாஸ் போகலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரீவியஸ் செட்டு தான் பார்க்க போகிறோம். அது ரீசெண்டாக நடந்தது தான். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மட்டும் தனியாக எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அந்த கொஸ்டினோட அனலைஸ் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அப்பாயின்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய அப்டேட் கைடன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே, இப்போ கிளாஸஸ் போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் கொஷின் 2023 உள்ள கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை, இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டுள்ளது? 1904. அதே போல் தமிழ்நாட்டில் கூட்டுறவு கடன் சங்க சட்டம் எப்போ இயற்றப்பட்டுள்ளதுன்னா 1912. அதே போல் ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. அது கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்க சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா 1904. தமிழ்நாட்டுன்னு கேட்டாங்கன்னா 1912. முதல்ல கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம்னா 1983 வந்துச்சு. ஃபஸ்ட்டு கூட்டுறவு சங்கம் எப்போனா கடன் சங்கம் 1912. இதுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும். செகண்ட் கொஷினு, தோட்டப்பயிர் அல்லாதது எது? காபி, ரப்பர், கோகோ பயிர்கள். இது எல்லாமே காபி, ரப்பர், கோகோ எல்லாமே தோட்டப்பயிர். தோட்டப்பயிர் அல்லாதது எதுனா பயிர்கள் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஷினு, மூணாவது கொஷினு, சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி ஃபஸ்ட்டு யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா சர்வதேச கூட்டுறவு கூட்டணி. நாலாவது கொஷினு, எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? அதாவது எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கிடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் வலியுறுத்துகிறது? அப்படியே எந்த பேங்க்னா கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு. நெக்ஸ்ட் கொஷினு, கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்? ஏப்ரல் 1. எப்பவுமே மார்ச் 31 முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஆண்டு எப்போனா ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்? ஏப்ரல் 1. அதே போல் ஏப்ரல் 1ல் 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி கூட்டுறவு கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. அது சைடில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6வது கொஷினு, சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டுள்ளது? அதாவது லண்டனில் நிறுவனாங்க. ராபி பயிர் வகை அல்லாதது எது? கோதுமை, கரும்பு, பார்லி, கடுகு. 4 ஆப்ஷனில் கோதுமை, பார்லி, கடுகுல ராபி பயிர் உள்ளது. ராபி பயிர் அதாவது திணை வகைகளில் சேர்ந்தது வரும். இது கரும்பு. இது ஆன்சர் கரும்பு தான் ஆன்சரு. அது 8th கொஷினு, பருத்தி பயிரானது டேஷ் மழையளவில் வளரும்? அதாவது பருத்தி பயிரானது எந்த மழை அளவில் எத்தனை சென்டிமீட்டர் அளவில் விளையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 75 முதல்லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை அளவில் வளரும். அந்த அளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷினு 9th, இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றன? அதாவது இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றன? அதாவது கூட்டுறவு சங்கங்கள் எந்த சங்கங்களை வச்சு கூட ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டாட்சி அமைப்பு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 10th கொஷினு, இங்கிலாந்தின்
லங்காஷியரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யார்? அதாவது இங்கிலாந்தில் லங்காஷியரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா ரோச்டேல் முன்னோடிகள். அதே போல் ராபர்ட் ஓவன் அப்படின்றவர் அது ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ ஆப்ஷனில். அது லண்டனில் முதல் கூட்டுறவு சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் ஓவன். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? அதாவது சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா டாக்டர் சன் எட்-சன். சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ ஆப்ஷன் டாக்டர் சன் எட்-சன் தான் கரெக்டான ஆன்சர். இந்த 12வது கொஷினு, ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொதுப்பேரவை பொறுத்தவரை குறைந்தபட்சம் டேஷ் நாட்கள் அறிவிப்பு தேவை. அதாவது ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொதுப்பேரவை பொறுத்தவரை குறைந்தபட்சம் டேஷ் நாட்கள் அறிவிப்பு தேவைன்னா, அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் பொதுப்பேரவை கூட்டம் நடத்துவாங்க. அந்த பேரவை கூட்டத்துக்கு குறைந்தபட்சம் எத்தனை நாட்டில் அறிவிப்பு முன்னாடியே அந்த கூட்டம் பொதுப்பேரவை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 15 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம அறிவிச்சிடணும். அதுதான் இருக்கக்கூடிய ஆன்சர். அடுத்த கொஷின்னு, சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்துவது ஒரு அடிப்படை உரிமை, சட்டப்பூர்வ உரிமை, இயற்கை உரிமை, செயற்கை உரிமை. 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் அடிப்படை உரிமை தான் சரியான ஆன்சர். அடுத்தது, ராபேசன் மற்றும் ஸ்கல்ஸ் டீலிஸ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கங்களை உருவாக்கினார்? அதாவது 2 பேர் உருவாக்கினார், கடன் சங்கங்களை 2 பேர் உருவாக்கினார். ஃபஸ்ட்டு யாருன்னா ராபேசன் மற்றும் ஸ்கல்ஸ் டீலிஸ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கங்களை உருவாக்கினார்? ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் தான் கடன் சங்கங்களை பற்றி உருவாக்கினாங்க. அது எந்த வருஷம்னா 1862. அடுத்த கொஷினு, விவசாயம் மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர். விவசாயம் மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர் யாருன்னா ஏடி கோர்வாலா, பி வெங்கடப்பையா, பி சிவராமன், ஏஎம் குஸ்ரு. இதில் யார் ஆன்சர்னா பி சிவராமன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷினு, ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதிக்கு அளிக்கப்படுகிறது? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தில் அவங்க கிடைக்கிற நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதிக்குன்னு தனியாக ஒதுக்கிறாங்க. அது எவ்வளோன்னா 2%. அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற நிகர லாபத்திலிருந்து தனியாக 2% கூட்டுறவு கல்விக்குன்னா ஒரு நிதி அது அளிக்கப்படுகிறது. அதே போல் நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க, கூட்டுறவு சங்கத்தினோட நிகர லாப பிரிவு எப்போன்னா பிரிவு 72. அதை நோட் பண்ணிக்கோங்க. பிரிவு 72 படி நிகர லாபம், கூட்டுறவு சங்கத்தோட நிகர லாபம் பிரிவு 72. ஏன்னா பிரிவு 72 இந்தமாரி கொஷின்லாம் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷினை, ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஷ் மாதத்திற்குள் அதன் தலைமை பொறுப்பாளர் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சங்கம் ஃபஸ்ட்டு சங்கம் பதிவு செய்கிறாங்கன்னா அந்த நாளிலிருந்து அதன் தலைமை பொறுப்பாளர் முதல் பொதுக்குழு கூட்ட வேண்டும். அதாவது 3 மாதங்களுக்கு முன் அந்த பொதுப்பேரவை கூட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அறிவிச்சிருன்னு சொல்ல வராங்க. ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து எப்போ பதிவு செஞ்சாங்களோ அதிலிருந்து கணக்கு பண்ணணும். எத்தனை மாதம்னா 3 மாதத்திற்குள் அதன் தலைமை பொறுப்பாளரும் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கொஷின் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஆண்டு பொதுக்குழு கூட்டம்னு ஒன்று கூட்டுவாங்க. அது நிதிநிலை ஆண்டு முடிஞ்சு ஒரு தேதிக்குள்ளே கூட்ட வேண்டும் சொல்லுவாங்க. அதாவது
இது வந்து சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு பொதுக்குழு கூட்ட சொல்லுவாங்க. புதுசாக ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு வந்து 3 மாதத்துக்குள்ளே கூட்ட வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிதிநிலை ஆண்டு அறிக்கை விட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நிதிநிலை ஆண்டு அறிவிப்பாங்க. அந்த நிதிநிலை ஆண்டு அறிவித்த உடனே அதை பொதுப்பேரவை கூட்டத்தை அறிவிக்கணும். அது எத்தனை மாதம்னா கரெக்டாக அது 3 மாதம். இப்போ எதுக்கு டிஃப்ரெண்ட்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த சங்கம் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை பொதுப்பேரவை கூட்டம். சங்கம் ஆரம்பிச்சதுலேருந்து 3 மாதம். நிதிநிலை ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து 3 மாதம். இது டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது இதுமாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க அடிக்கடி. பின்வருவனவற்றில் காலநிலையுடன் தொடர்பில்லாதது எது? பின்வருவனவற்றில் காலநிலையுடன் தொடர்பில்லாதது கூறுக. அதாவது மண் வகை, காற்று, மழை அளவு, ஈரப்பதம், விடை தெரியவில்லை. 5 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காற்று, மழை அளவு, ஈரப்பதம் இதெல்லாம் ஒரு பயிர் வகை வந்து வளருவதற்கான ரிலேஷனாத ஒரு வார்த்தை. அதாவது மண் வகை டிஃப்ரெண்ட்டாக இந்த காலநிலையுடன் தொடர்பில்லாத இது வந்து காற்று, மழை அளவு, ஈரப்பதம் காலநிலையுடன் பயிர் விளையக்கூடியது ஒரு தன்மை. இது வந்து மண் வகை வந்து ஒரு தரை, அதாவது மண் பற்றி சொல்கிறது. இது தனி வகை. அதனால் இதில் ஆன்சர் வந்து ஏ தான், மண் வகை தான் ஆன்சர். அடுத்த கொஷின். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது? தலைமைச் செயல் அலுவலர், நிர்வாகக் குழு, மாநில அரசு, பொதுப்பேரவை. அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதில் 4 ஆன்சரில் பொதுப்பேரவை தான் அதிக அதிகாரம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அதிகபட்ச அதிகாரம் வந்து பொதுப்பேரவைக்கு தான் உண்டு. அடுத்த கொஷின். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் ICDP அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் ICDP அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எந்த வருஷம்னா 1985. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் ICDP அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போனா 1985. அதாவது தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். ICDPனா தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின். டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்கு ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமையாகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமையாகும். மாநில கூட்டுறவு வங்கிகள், அதாவது ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு இல்லை மத்திய கூட்டுறவு வங்கியோ ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் வழங்குதுன்னா யார் வந்து கொடுப்பாங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிகள் தான் கடன் வழங்குவாங்க. இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கெலாம் கடன் வருதுன்னா மாநில கூட்டுறவு வங்கி தான். அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் குறுகிய கால கடன் வழங்குவதற்கு தான் மாநில கூட்டுறவு வங்கி செயல்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்த கொஷின். கூட்டுறவு வங்கியில் CBS திட்டத்தினை தொடங்கிய வங்கி எது? CBSE தொடங்கிய வங்கினா நபார்டு வங்கி. அதாவது கூட்டுறவு வங்கிகளில் CBS திட்டத்தினை தொடங்கிய வங்கி எதுனா நபார்டு வங்கி. அடுத்த கொஷின். இருபத்தி கொஷின். மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது? மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது? நகர கூட்டுறவு வங்கி. மொத்தம் 4 கூட்டுறவு வங்கி. தனியார் வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, விவசாய வங்கி, கிராம கூட்டுறவு வங்கி. அதாவது மேத்தா பன்சாலி குழு வந்து எதனுடன் தொடர்புடையது? நகர கூட்டுறவு வங்கியுடன் தொடர்புடையது. அடுத்த கொஷின். பின்வருவனவற்றில் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது? அதாவது பின்வருவனவற்றில் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது? அதாவது கூட்டுறவு கடன் சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் என்னது? உறுப்பினர்களிடையே சிக்கனம், சேமிப்பு மற்றும் பரஸ்பர உதவியை மேம்படுத்துதல் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குதல். 3வது கிடங்குகளை உருவாக்குவதன் மூலம் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளை வழங்குதல். அதாவது கிடங்கு உருவாக்குதுன்னா ஒரு இப்போ வந்து நெல் விளை வைக்கிறாங்கன்னா அந்த நெல் விளைச்சலை எடுத்துகிட்டு வந்து
ஒரு நம்ம கிடங்குன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில், அந்த சந்தைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதுக்கு அந்த நெல் சேமித்து வச்சு பதப்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு அந்த நெல்லை விளைவிக்கிறதுக்கு நெல் வாங்கிட்டு போவாங்க கவர்மெண்ட் மூலயமா. அதாவது மற்ற தனியாரை விட கவர்மெண்ட்டில் வந்து கம்மி ரேட் பண்ணி பதப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி வச்சுருந்து திருப்பி மக்கள் விவசாயிகளுக்கே திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடோனில், அதாவது கிடங்குகள்னால் ஒரு குடோன் சொல்லுவாங்க. ஒரு குடோனில் உருவாச்சு அதை சேமித்து பதப்படுத்தி சந்தைப்படுத்தி தேவையான வசதிகள் வந்து திரும்பி மக்களுக்கே கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான பாயிண்ட்டு. அது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நோக்கங்கள்னால் இதுதான். ஃபஸ்ட்டு சிக்கனப்படுத்துகிறாங்க, உறுப்பினர்களுடைய சிக்கனத்தை பயன்படுத்துகிறாங்க. 2வது சேமிப்பு மற்றும் பரஸ்பர உதவியை மேம்படுத்துகிறாங்க. 3வது வந்து குறுகிய மற்றும் நடுத்தர கடன் வழங்குறாங்க. அடுத்தது சேமிக்கிறாங்க, சந்தைப்படுத்துகிறாங்க, பதப்படுத்துகிறாங்க. இதுதான் அவங்களுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம். அடுத்தது